இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் மதியம் தான், அதனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் கிடையாது. காலையில் வெங்காயம் தக்காளி சட்னி தான் அரைச்சிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஆஃப்டர்நூனுக்கு வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வளர்த்திட்ருக்கேன். நல்லா தளன்னு வளர்ந்து வந்துருச்சுங்க. கட் பண்ணாத விட்டால் முத்தி போயிடும், கொசு எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கூட்டு தான் செஞ்சேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் தண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வர்றப்போ பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருங்க. பூண்டு, பெருங்காயம், விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வாய்வுன்னு பாசிப்பருப்பு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா வாய்வு பிடிக்காது. இப்போ பாசிப்பருப்பு அரைவாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்து பச்சை மிளகாய் இதனோட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டெல்லாம் மசியணும் இல்லைங்களா, மத்து போட்டு ஒரே ஒரு கடைச்சிருங்க. ஃபைனலாக தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி வத்தல். இதுவும் நான் செஞ்ச ரெசிபி தான், வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க.